நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. மூளை அறிவும் இருதய அறிவும். தேவன் நம்மளுக்கு இடப்பட்டு இந்த விண்ணப்பங்கள் மட்டுமல்ல இருதயபூர்வமான ஒரு ஆராதனை தேவனுக்கு செலுத்த ஆண்டு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு நாம் கொண்டு சேர்ந்து கொண்டுள்ளோம். ஆரம்பத்திற்கு சொல்லிவிட்டவர்களாக இப்பொழுதுள்ளார். நாம் எந்த காரியத்திற்காக என்று கூறியிருக்கிறோம், எதற்காக கூறியிருக்கிறோம் என்பது நம் தகப்பனுக்கு தெரியும். ஆனால் ஒருமனப்பட்டவர்களாக நாம் சிந்திக்க நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு இருக்கிறார். உடல்மட்டம் எங்கே இருக்கிறது, உள்ளம் எங்கே இருக்கிறாரே. பவுலியார் சொன்னது போல உங்கள் சிந்தை கிறிஸ்தியேசுவின் சிந்தையாக இருக்க கடவுளே என்று சொன்னார். நம்முடைய சொல், செயல், சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இருக்கிறோம். நமக்காக மனோர் எடுத்து மதியமாக பிறந்திருந்த இந்த இயேசுடன் நாம் அப்படியே முழுமையாக இருக்கிறோம். நாம் இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற வேலையிலே நம்முடைய குற்றங்களோ குறைகளோ பாவங்களோ அக்கிரமங்களோ மீறுதல்களோ நமக்கும் நம் தகப்பனுக்கும் இடையே ஒரு பெரும் பிளவாக அல்லது பிரிவினை சுவராக இருந்து விடாதபடி அவர் கைமாறியில் சிந்திய இரத்தத்தால் நம்மை கழுவ வேண்டுமாய் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நீடிய பொறுமையோடு கற்றுக்கிற நாம் அவர்களிடத்தை கொண்டு சேர்ந்து அன்றை அப்படியே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். என் ஆண்டவரே சொந்தம், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவரே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்படியே கண்களை திறக்குமா? இயேசுவேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுவேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஆமென். அன்பு பரம தகப்பனே, இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கிறார் என்று நாங்கள் பாடினது போல எங்களை முழுமையாக ஒரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அன்று கபரேல் தூதர் வந்து நற்செய்தி சொன்னபோது அன்னைமரியாள் சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள் என்று சொன்னார்களே. அந்த வார்த்தையை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. அதன் பிரகாரமாக நாங்கள் நடக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கிறோம். இறுதி வரை உமக்கு அடிமையாக இருந்து உமது வார்த்தையின்படி உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தாயாக இருந்தார்களே, இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுப்போராக நீ வாழுமையா, எங்களுக்கு வழிகாட்டுவோராக நீ வாழுமப்பா. வேத வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ள எங்கள் விசுவாச கண்களை திறந்து விட வேண்டுமாக கற்றுக்கொள்ளையா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னீரே.
நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே அந்த சத்தியத்தை எங்களுக்கு போதிக்க வாங்கிய சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நிறை உண்மையை நோக்கி நடத்தி செல்வார் என்று சொல்வது போல அந்த நிறை உண்மையை நோக்கி நாங்கள் நடந்து செல்ல நீர் எங்களை நடப்பிடித்து வெளியிட வேண்டுமா இந்த கரங்களுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். வெறுமையான பாத்திரமாக எங்களை தாழ்த்துகிறோம். நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்ற வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வேத பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமென். அன்பு பிரியமான இருக்கிறவரே, களிமண்ணாகிய மகள் உங்களுக்கு வருகையா எங்களை கண்ணோக்கி பார்த்து உமக்கு பிரியமான பாத்திரமாக நீர் எங்களை மனிந்து கொள்ள வேண்டுமாய் எங்களை உங்கள் கரங்களுக்குள் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து இந்த ஆராதனை வேலை நீரே எங்களோடு மறைந்திருந்து பேசுவதற்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் புதிய அறிவியலுக்கும் சரியாக பேசுவது என்னது உள்ளங்கையில் உமது உள்ளங்கையில் என்னை பொறித்து வைத்திருப்பவரே அல்பாமேகாவே மந்தமானவரே முந்தினவரும் பிந்தினவர்களோடு இருப்பவரே ஒருவராக இருப்பவரே இருக்கிறவரே போய்கிறவரே மகா பரிசுத்தம் உள்ளவரே மகா கிருபை உள்ளவரே அது காயங்களால் நாங்கள் குணம் பெற்றோம். எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் ஏற்றுக் கொண்டீரே. எங்கள் அக்கிரமங்களை சுமந்து கொண்டீரே. நோய்களை சுமந்து கொண்டீரே. விலையேற பெற்ற இரத்தத்தினால் நாங்கள் சுகம் பெற்றோம். உமது அபிஷேகத்தால் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு இன்றைய நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களெல்லாம் ஒன்றாக அழைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிற ராஜா. நன்றியாகவே நன்றியாகவே ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு கொடுத்த உடை இருக்க இருப்பிடம் கொடுத்து எங்களெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கோட்டைக்கு வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ அந்த கொரோனா வைரஸால் எத்தனையோ பேர் உயிரை இழந்து நாட்களில் கூட எங்களை எல்லாம் ஒருவரை கூட இழக்காதவாறு நீர் பாதுகாப்பு அரணாக கோட்டையாக கேடயமாக தாக்கமாக இருந்து வருகின்ற மாபெரும் கிருபைக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா செங்கடலை இரண்டாக பிளந்து பாதை கொடுத்தவரே உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. கற்பாறையை தட்டி தண்ணீரை குடிக்க கொடுத்தவரே உமக்கு கொடான கொடி ராஜா. கண்மலையை பிளந்து தண்ணீரை தடாகத்தை உருவாக்கியவரே மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குவீரே கொடான கொடி நன்றி ராஜா. கூடலுக்கு பார்வையளித்தீரே, செவிகளை கேட்க செய்தீரே, குணமானவர்களை நடக்க செய்தீரே, பொதுமையாளிகளை சொல்லி குணப்படுத்தினவரே, மரித்தோரை
ஆண்டவரை காணாத திருமணத்தை தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அன்பு தேவனை உமக்கு கொடான ஒரு நன்றி சாமி. இந்த நேரத்தில் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராய்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுவா. இயேசுவா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுவா. இயேசுவா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்களும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுவா. அற்புதம் செய்யப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் இயேசுவா. இயேசுவா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நன்றியோடு சிந்திக்கிறப்பா, ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்து எங்களை எல்லாம் உயிரோடு பாதுகாத்து கொண்டு இருக்கின்ற கிருபைக்கு அப்பா. மாண்பெளியும் சுற்றி பிடிக்கும் அந்த காலங்களெல்லாம் சுத்தரிக்க முடியாது நமக்கினால ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நமக்கு நன்மை செய்தாரா இல்லையா? அப்ப ஏன்னா அவருடைய காரியம் என்னது? நன்மை செய்யலாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நன்றி செலுத்துகிற நேரம். விஜய்க்கு அவர் திரை கேட்பாங்க. நன்றி ஒருத்தர் நம்ம நன்றி சொல்லுங்க.
நன்றி செலுத்தக்கூடிய நேரம்னா ஆண்டவர் நமக்கு செய்த எவ்வளவோ அதிசயங்கள் அற்புதங்கள் இதுக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா நம்மளுக்கு அது வெளியே கிடையாது. ஆனாலும் தகப்பன் சென்ற மாதம் மிகவும் இந்த வீட்டில் வந்து அப்படியே என்னுடைய கணவருக்கு அப்படி ஒரு ஜுரம். இந்த விடிய காலம் 4 மணி ஏன் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலும்பெல்லாம் வச்சு ஒரு ஜுரம் வரும். அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்க சளி இவங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த வீட்டில் நாங்கள் 25 நாள் எங்களால், ஆனால் தைரியத்தையும் அந்த ஒரு சக்தியும் ஆண்டவர் கொடுத்தார். அது ஏற்று அவங்களுக்கு டக்குன்னு என்ன கேட்குறாங்களோ அப்படி 4 மணியில் 3 மணியில் 2 மணியில் என்ன கேட்குறாங்களோ உடனே செஞ்சு கொடுத்து அவங்க படுவோம். ஆனாலும் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நடுக்கு மாதிரி வந்து நான் நினச்சேன் சரி யூரின் சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த டாக்டர் போகணும். அப்படி பார்த்துட்டு எல்லாம் க்ளீனாக இருக்குமா, ஒன்றுமே இல்லைமாட்டேன். சரி அப்போ சளி இருக்குனாலும் சளி டாக்டர் போகும். அவர் பார்த்துட்டு நீங்கள் மெடிக்கலுக்கு போயிருந்தாங்க. இந்த கொரோனா நேரத்தில் மெடிக்கல் போகிறாருன்னு நாங்கள் 2 பேரும் பட்ட அந்த மனசளவில் மனது அப்படி ஒரு பாதிப்பு. திரும்பி வரும்போது குழந்தைய கோயிலில் வந்தோம். போய் திவ்யதர்சனத்துக்கு முன்னால் விழுந்து சாஸ்தானமாக வணங்கி என்னப்பா இப்படி ஒரு நிலைமை இருக்க, மெடிக்கல் போகிறாங்களே எப்படி போய் இருக்கிறது மெடிக்கலில் ரொம்ப கவலையாக இருக்கு. ஆனால் நல்லா நல்லபடியாக போய் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா டெஸ்ட் பண்ணுறவங்க தான் இங்கே வச்சுருந்தாங்க. அதனால எல்லாருமே சுத்தமாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஒரு 10 நாள் அங்கெல்லாம் இருந்தோம். நல்ல மருந்து மாத்திரலாம் கொடுத்தாங்க. சாருக்கு கொரோனா டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க. அதில் நெகட்டிவ் இருந்துச்சு. எனக்கு பயம், சரி அப்புறம் என்ன டெஸ்ட்டு வரப்போகும் என்ன வரப்போகும்னு ரொம்ப அந்த டெஸ்ட்டு வரங்காட்டியும் அவ்வளோ. ஆனால் ஜபம் சகோதரிக்கு சொன்னோம், அப்பாட்ட சொன்னோம். நிறையா என் தங்கச்சி தெரியுமா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கக்கா, எது நடந்தாலும் தைரியம் நடந்துக்கா. கொரோனா வந்தால் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் எல்லாத்தையும் சிந்திக்கணுக்கா. அப்படிக்கான என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதனால் அந்த இங்கேருந்து பிள்ளைங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் ஜபம்தான். ஜபத்தினுடைய ஆசீர்வாதத்தினால, ஜபத்தினுடைய வல்லமையினால ஒரு சாவுடைய எட்ஜிக்கே போயிட்டாருன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கட்டம், பயங்கரமான கட்டம். அதில் ஆண்டவர் நல்லபடியாக அவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து மீண்டுமாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு. அதிலிருந்து ஒரு மீட்பை கொடுத்து ஆண்டவர் இன்றைய தினம் நம்ம எல்லாரும் ஒன்று கூட்டி ஒரு ஜப வழிபாடு நம்ம வீட்டில் வைப்பதற்கு தேவன் செய்கிற சகல நன்மைகளுக்கும் கொடாமல் ஒரு நன்றி. அதே மாதிரி விளையாடி வீட்டுக்காருக்கு கொரோனா வந்துச்சு. அவருக்கு சென்ற வாரம் பூரா ரொம்ப கஷ்டம். அது பாசிட்டிவ் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்குலாம் நெகட்டிவ் இருந்துச்சு. அது வரதுக்குள்ள என்ன கஷ்டம். பிள்ளைங்களுக்கு மனைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, பிள்ளைங்க எங்கே விட்டு போகிறது பெரிய இது. எனக்கு அப்படியே ரொம்ப அதான் அவங்களுக்கு பிரதராக வந்துன்னு நான் நினைக்கிறேன். பல சிந்தனை. ஆனால் கடவுள் வந்து அதான் மாப்பிள்ளை சொன்னார், நான் தான் ஆமாம்மா நல்லா இருக்கிறேன் இந்த வாரடியை, அதனால் இதை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிட்டா எங்களை கொண்டாந்து எங்கள் குவார்ட்டர்ஸ் பின்னாடி புது குவார்ட்டர்ஸ் அதில் எங்களை கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன். 2-3 நாளாக இருந்துச்சு. அதனால் இது மாதிரி அதாவது துன்பங்கள் சூழ்ந்து மலைபோல் வந்தாலும் கனிபோல விலக்கி ஆண்டவர் நல்ல விதமாக பாதுகாக்க திருவிக்கு கோடி நன்றி. அவருக்கு நமக்கு எல்லாருக்கும் செய்த திருவைக்கு நன்றி, செய்து இருக்கிற திருவைக்கு நன்றி, செய்ய போகும் ஆசீர்வாதமான திருவைகளுக்கு கோடி நன்றி. பேசலாம் வாங்க, வேறு யாரும் சாட்சி சொல்லணும்னு சொல்லுங்கள். 9 பிள்ளைங்க 5ஆவதுல வெளியில் போயிட்டுருந்தேன். ஆனால் வந்து நான் வந்து சிறுமணத்துக்கு எடுத்து பார்க்கும்போது 6 பிள்ளைங்க கூட சேர்ற முடியல. ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடையாது, கொஞ்சம் ரேட் அவ்வளோதான் இருக்குது. நான் விடிய கால ப்ரேயரில் வந்து ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும்னு எண்ணிக்கை இருந்தேன். ஆனால் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறையா ஒரு 4-5 பிள்ளைங்க வெளியூர்லேருந்து ஏற்கனவே எல்கேஜி படித்த பிள்ளைங்க கொண்டுட்டு வந்து என் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எனக்கு 31 ஆனதுன்னு நான் எண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு 35 ஆகிட்டு அந்த ஒரு ஆணுக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. ஏதாவது ஒப்பு கொடுத்து ஏசப்பட்ட ஒப்பு கொடுக்குற ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி. இது மாவட்டங்களை கூட்டி நினைத்தவர்
பிரைஸ்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நீர்மை மலப்பை கர்ப்பப்பை வந்து இறங்கிடுச்சு கர்ப்பப்பை வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அம்மாவோட அந்த வயிற்று கொடுக்குற கை வச்சு இதே காலையில் ஸ்துதி செஞ்சு ரொம்ப வேண்டிகிட்டே இருப்போம். சார் நீங்கள் தான் அற்புதம் செய்யணும், இந்த அற்புதம் செய்யணும்ப்பா இந்த வாழ்க்கையில் நான் பாட்டை பாடிப்படி ஒப்பு கொடுத்துட்டே இருந்தோம். அப்புறம் அடுத்த வாரம் திருப்பி ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸ்கேன் பண்ணிட்டு போய் பார்த்தப்ப நீர்ப்பை இதெல்லாம் நீர்ப்பை மட்டுமே இறங்கிருக்கு, கர்ப்பப்பை மலப்பைலாம் அதில் அப்படியே இருக்குது, அதனால் கர்ப்பப்பை எடுக்க தேவையில்லை, இப்போ இருக்கிறபடியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய பெரிய அற்புதம். அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி. அப்புறமேட்டு நோயாளிகள் யாருக்காச்சும் நோயாளிங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்காக முட்டி போட்டு ஸ்துதி செஞ்சு உடனே அது வந்து விடுதலை தராங்க தேவன். அந்த வரத்தை கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி. இந்த கொரோனா காரணத்தினால என் பிள்ளை பெங்களூர் போய் நாகூரில் போயிருக்கான். பிள்ளைகளை எங்களால் பார்க்க முடியல. வீடியோ கால் எடுத்து பார்க்குறோம், ஆனாலும் நேரம் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரல. என் சொல்லி ரொம்ப மனதில் ஏக்கப்பட்டிருக்கோம். தேவன் எங்கள் ஏக்கத்தை உணர்த்தாரா என்ன தெரியல. ஆக்சுவலாக சின்ன மருமகளோட தாத்தா அம்மாவோட அப்பா தெரியல, அவங்க நல்லா இருந்தவங்க வயசு கொடுத்த அந்த நல்ல நாளெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்திருக்காரு. திடீர்னு இருந்தவர் அப்படியே விழுந்தது. எனக்கு இந்த டெத் நியூஸ் கேட்டோன்னா அவங்களால இருக்க முடியாது. நான் பேத்தியாச்சு அவங்க பார்க்கணும் என்னென்ன. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பெங்களூர் விட்டு அதுக்கு பயந்துக்கிட்டா இருந்தான். ஆனால் தாத்தாக்குள்ள கட்டாயம் கூடமேன்றதுல பெங்களூர் வந்து கிளம்பி வந்துட்டேன். வந்தப்பறம் நான் சொன்னேன், 2 சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்குது அவங்களுடைய பிள்ளைகள் இருந்தோம். இந்த பிள்ளைகளை வச்சுட்டு எங்கேயுமே அலையிறது யோசிக்க வேண்டியிருக்கு. நல்லா பார்த்துக்கோ, அதனால் உனக்கு தைரியம் இருந்து இல்லை போகணும்னு நினச்சின்னா நீ மாநகரத்துக்கு போகிறீங்க. அவன் சரி பார்த்துட்டு சொல்கிறேம்மா அப்படின்னா கரெக்டாக போனோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அன்றைக்கி காலையில் சாப்பாடுக்கே வர ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா. ஸோ காலையில் வந்து பிள்ளைகள் எங்களோட இருந்து ஒரு வாரம் இருந்து போனாங்க. இருந்து போனால் தேவன் அந்த நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் இயக்கங்கள் ஏதாவது ஒரு பாட்டில் பிள்ளையா மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார், உனது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார், நிறைவேற்றி முடித்திடுவார். அப்போ ஆண்டவர் என் மனம் விரும்புகிற காரியத்தை செய்து இந்த பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்து கொடுத்த பிள்ளைக்காக ஆண்டவரான சொல்லி நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா காலமே எங்கள் ஃபேமிலியில் டெத்து போக முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ போன வாரத்தை திருநெல்வேலியில் ஒரு சித்தியோட அக்கா அம்மா ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க குடும்பத்தில் எப்படி போகிறீங்களுக்கு திருப்பி டிரைவர்ஸில் கார் எடுத்து தான் போனீங்க. ஆண்டுலேருந்து 5 மணி நேரத்துக்கு திருநெல்வேலி சேர்த்துட்டாங்க. நாங்கள் 4 மணிக்கு 9 மணிக்கு நம்ம வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு திருப்பி இரவு ஒரு 3 மணிக்கு கிளம்பி ராத்திரி 8 9 மணிக்கு உடனே நாளைக்கு பத்திரமா செய்தார். ஓகே எனக்கு அவங்க பண்ணியிருந்தார். திருப்பி நேற்று இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு சென்னைக்கு போயிருந்தது. 2 பேரும் போயிருந்தோம். மறுநாள் சென்னைக்கு போயிட்டு ட்ரெயின் ஒரு நண்பர்கள் பையனுக்கு தான் கல்யாணம். ஒரு 8 வருஷமாக பொண்ணு பார்த்துருக்கேன். 100 பொண்ணு பார்த்துருப்பாங்க. அப்படியே எந்த பொண்ணு பேசி சொல்லணும். கடைசி இந்த பையனுக்கு பார்க்கல கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஒரு நாள் ட்ரெயினாக ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்காக போயிட்டு வந்தோம். நான்கு போட்டியில் வரைக்கலாம் எந்த ஆபத்துக்கும் தடையில்லாமல் பிரயாணத்தை வாழ்க்கை செய்த தேவனுக்கு வராங்கபடி அப்பா நீர் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிற தேவன் நீராண்டவரே, நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிற தேவன் ஆண்டவரே, அதன் காலத்தில் அதனதனை நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் எண்ணவியலாத அற்புதங்களை நாங்கள் எண்ண முடியாத அற்புதங்களை தேவன் எங்களுக்கு அதிசயமாக அவ்வப்பொழுது நீங்கள் செய்து எங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி ராஜா. இப்பொழுது கூடிய அந்த நன்றி அனைத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களோடு இருந்து செயலாற்றி கொள்கிறீர் என்ற அந்த உன்னதமான ஒரு நிகழ்வு, அந்த உன்னதமான ஒரு பிரசன்னத்தை நாங்கள் உணரக்கூடிய விதத்தில் தெரிந்தாமே எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கு கொடான ஒரு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவன உயிர்களோடு நல்ல நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புதுபலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து
கொண்டு புதிய மனுஷனானே உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மைகள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர் கர்த்தர் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர் அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர் அநேகர் அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்தீர் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர் எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர் சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானே எப்சிபா என்றழைத்து என்னே பிரியமானே பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர் பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர் நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்யா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போம். 19:20. 19:20. மத்தேயு நற்செய்தி. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். எல்லாரும் வாசிப்போம். ஒருத்தர் எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எல்லாரும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவர் விண்ணேற்றம் அடையும் பொழுது கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை என்னவென்று சொல்ல வாசிப்பு சொல்லி
19 வாசிக்கும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்ப தேவன் கொடுத்த முதல் கட்டளை நீங்கள் புறப்பட்டு போகணும். அடுத்தது போய் எல்லாரும் என்ன ஆகணும்? சீடர்னா யார்? இயேசுவோட வார்த்தையை கடைபிடிக்கணும். இந்த சாதாரண உலக சீடர்னா யார்? குருவை பின்பற்று. குருவை பின்பற்று. சரியான குருவை பின்பற்று. குரு என்னென்ன காரியங்கள் செய்யறா அதையெல்லாம் பின்பற்றதான் ஒரு சீடர். இப்ப நமக்கெல்லாம் குரு யாரு? இயேசு கிறிஸ்து. நீங்க யாரை பின்பற்றினா முதல்ல இருக்கணும்? இயேசு கிறிஸ்து. அதைத்தான் அருளாக இயேசுக்கு கற்றுக் கொடுத்தார். குருவை பின்பற்றுவதா ஒரு சீஷன். குரு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அதை கற்றுக்கொள்வோம் தான் சீஷன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஆசிரமத்துக்கு போறா, ஒரு குரு இருக்காரு. அவரு காலையில் 5 மணிக்கு எழுந்திரி, இதை சொல்லு, அதை செய்யி, 8 மணிக்கு குளி, இப்படி வா, அப்படி செய்ய சொன்னாரு. அவர் சொல்வதையெல்லாம் அவர் என்ன பண்ணலாம்? பின்பற்றி அவர் என்ன மற்றவர்கள் சொல்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், கற்றுக் கொடுப்பதை கற்றுக் கொடுக்கணும். அவன் தான் ஒரு சீடர். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ மதங்களிலே என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு வர கிறிஸ்தவ கூட்டம் ஒரு சில பேர் இருக்கலாம். இந்த ஒரு சில பேர் வாரம் அவர்தான் கிறிஸ்தவர். பேருக்கு கிறிஸ்தவர், பேர்ல கிறிஸ்தவ பேர் இருக்கு. அதனால அவர்களுக்கும் ஆலயத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் கிடைச்சா கோயிலுக்கு வரணும், வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர் ஒரு 40-45% எல்லா சபைகளிலும் இருக்கிறார். இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் ரெகுலரா கோயிலுக்கு போறாங்க, ரெகுலரா ஆராதனைக்கு போறாங்க, ரெகுலரா பைபிள் படிக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? சீடன்னு சொல்றோமா? என்ன சொல்றோம்? ஊழியக்காரர். விசுவாசிகள். என்ன சொல்றோம்? விசுவாசி. அவர்கள் என்ன பண்ணோம்? நம்மளாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? விசுவாசிகள். faith. all the faithful சொல்லி கூப்பிடுறாங்க. believers. என்ன? believers நம்மளை அழைப்பார். praise the Lord. அப்ப யார் சீடர்? யாரு? இயேசுவோட கட்டளை கடைபிடித்து அதன்படி நடக்கிறோம். யாரு நம்முடைய திருச்சபையில் யாரு சீடர்? பைபிள் படி நான் கேட்கிறேன், உலக வழக்கத்தின்படி நான் கேட்கிறேன். இப்ப யாரு சீடர்? நாம சீடனாகணும் இருக்கணும். நாம சீடனாகணும். அதைத்தான் பத்திரம் எழுதுவது வாக்கியம் புதுப்படி நல்லா பாத்தீங்களா? நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் முதல்ல என்ன மாத்தணும்? சீடனாக்கணும். என்ன செய்யணும்? முதல்ல ஒரு குருவிட்டு ஒரு சீடன் பண்ணா குரு என்ன பண்ணுவாரு? கற்றுத்தரும். கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறே. கற்று தந்து நடத்துகிறே, கண்டித்து உணர்த்தி போதிக்கிறே. ஆவியானவரே, தூய ஆவியானவரே. அவர் கற்றுத் தருகிறார் என்றால் ஒரு புத்தகத்தை நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு இதை எழுதி நான் கற்றுக் கொடுக்க போறாங்க. என்ன கற்றுக் கொடுப்பாரு ஒரு குரு? செயல்முறை. என்ன கற்றுக் கொடுப்பாரு? நீ இப்படி வாழ்ந்தால் இப்படி, நீ தேவனை கருத்தீங்கன்னா இப்படி வாழ்ந்தால் தேவனை தரிசிக்கலாம். அதனால அந்த குரு ஒரு எப்படி அப்போஸ்தலர்கள் இருந்தாலும் பல பேர் படிப்பறிவு இல்லாத ஆண்டவர் யாருக்காவது ஏதாவது எழுதி நோட்ஸ் எடுத்துக்க எழுதிக்க படிக்கிற கேட்கிறாரா? எப்படி அவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தார்கள்? யாரை பின்பற்றினார்கள் அவர்கள்? இன்றைக்கு நாம் பல ஊழியர்களை பல பேர் என்ன பண்ற? யாருக்கு சீஷனா இருக்கும்? இயேசுவுக்கு சீஷனா இருக்கும். யாருக்கு சீஷனா இருக்கும்? ஊழியக்காரனுக்கு சீஷன். தேவன் இந்த ஒரு சீஷரை பற்றி சொல்லவே. யாருக்கு ஊழியக்காரன்? யாருக்கு சீஷனா இருந்தாங்க? தேவனுக்கு சீஷன். இன்னைக்கு பல மக்கள் ஊழியக்காரனுக்கு சீஷனாக இருப்பதை சமுதாயத்திலே அந்தத்திலே பெரிய மதிப்பாக மரியாதையாக அதுதான் ஆண்டவர் விரும்புவதை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவரை வேதம் கற்றுக்கிறது. யாருக்கு சீடனா இருக்கணும்? இயேசுவுக்கு சீடனாக. அதைத்தான் அவர் கற்றுக் கொடுத்து போயிருக்காரு. அவருக்கு சீடராக பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்கணுங்கிறாரு? நடைமுறையில் நாம் பார்ப்பதால் நம்ம யாரையும் ஒரு சொல்லி பேசுறதுலாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் நமக்கு தெரியும். அவன் எதை கற்றுக்கணும்? நான் இயேசுக்கு சீடனா நான் இருக்கிறேன். அதான் உண்மை. எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கல, எனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது சொல்லிக் கொடுத்து வருவதில்லை. திருப்பாடல் 34:8 வாசிங்க. திருப்பாடல் 38:4 வாசிங்க. இது கற்றுக் கொடுத்து வருகிற காரியம் சொல்லிக் கொடுத்து
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷர் பாக்கியவான். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். அப்ப ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதை யார் நமக்கு கற்றுக் கொடுக்கவே? ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்க. யாரு? அப்ப நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் எத்துணை மதுரவாய் இருக்கிறார் என்று சுவைத்து பாருங்கள். அப்ப ஆண்டவரை சுவைத்து பார்த்தால்தான் அவரும் வருமானம் என்று தெரியும். இது என்ன அறிவு? அனுபவத்தில் வருகிறது. அனுபவத்தில் வருகிற அறிவை பற்றி தான் ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படித்து படித்து ஆண்டவரை அறிந்து கொள்ள 2 அறிவு இருக்கு. ஒன்று மூளை அறிவு, இன்டெலெக்சுவல். இன்னொன்று என்னது? அனுபவ அறிவு. ஆண்டவரை அனுபவிப்பதுல அறிவு, கோக்னேட்டிவ் நாலேஜ் சொல்லுவாங்க. இல்லைன்னா ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்படுத்தின அறிவு. இந்த வெளிப்படுத்தின அறிவு யார் கொடுக்க போறது? தேவன் கொடுக்க போறது. ஆவியானவர் கொடுக்கிற ஒரு காரியம். ஆனால் இது இன்டெலெக்சுவல் யார் கொடுக்கலாம்? நான் கொடுக்கலாம். செய்தி எடுத்து கொடுக்க சொல்றதுனால இன்டெலெக்சுவல் நாலேஜ் கொடுக்கலாம். நிறைய நீங்க பைபிளை படிச்சு நல்லா இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் உட்காந்துருக்கீங்க, நீங்க பாடம் எடுத்துறது மாதிரி நிறைய பைபிளை படிச்சு இது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, இந்த வசனம் எங்க இருக்கு. இன்டெலெக்சுவலா நீங்க நல்லா டீச் பண்ணணும். நிறைய பிரசங்க வைக்கிறப்ப இன்டெலெக்சுவலா நிறைய நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் இருதயத்தை தொடுகிற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். இது யாருக்கு இருந்தது? அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கெல்லாம் என்பது இருந்தது. அவர் எங்கேயாவது பிளாக் போர்டு வச்சு ஆண்டவர் எங்கேயாவது டீச் பண்ணிட்டு இருந்தாரா? அதான் சீஷன் குருவை அவராக நாம் முதல்ல ஏற்றாரா? நான் அவருக்கு சீரன் என்ற உணர்வு எனக்குள்ள இருந்தால்தான் நாம் என்ன பண்ண அவருக்கு சீரனாக, அப்பதான் இருதயத்தில் என்ன பண்ண முடியும்? கோயில்ல பாடுறோம், என்ன பண்ணோம்? என் இதய தெய்வமே என்னை எழுந்து வா, உம் உறவை உள்ளம் ஏங்குதே. அப்ப என் மூளையின் தெய்வமே கூப்பிடுறோம் நாம. ஏன் இதயம் கூப்பிடுறோம்? இப்ப எங்க வந்து தேவன் எங்க இருக்கணும்? இதயத்தில் இருக்கு. மூளையில் இருந்த தேவன் அல்ல. ஆண்டவர் படிப்பறிவினால முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தேவனுடைய காரியங்களை படிப்பறிவினால கற்றுக்கொள்ளலாம். தேவன் என்ன செஞ்சாரு அது தேவையில்லை நான் சொல்லல, தப்பா புரிஞ்ச கூட. அது தேவை. பைபிள் படிக்கிறதோ, ஜெபம் பண்றதோ, திருப்பலிக்கிறதோ, என்னென்னலாம் அறிவு சார்ந்த காரியங்களை தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து இதயத்தின் அறிவில் ஆண்டவரை அறியாமல் இருந்தால் எந்த பலனுமே கிடைக்க போவது. இன்னைக்கு புறையனத்தார் மக்கள் சொல்லப்பட இந்த பிஜேபி பைபிள் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க? நீங்க அவங்க சொல் மூளையின் அறிவை வைத்து பைபிள் இப்படி எழுதிருக்க, நீங்களாம் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு அறிவை பற்றிய காரியம். இது மதத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது எதை பற்றியதே? இருதயத்துக்கும் தேவனுக்குள்ள ஒரு அது வேதத்தின் வார்த்தை வழியாக நாம் செய்கிற வழிபாடு வழியாக ஆண்டவரோடு எப்படி நாம் இணைந்திருக்கிறோம், இதயத்தோடு எப்படி இணைந்திருக்கிறோம் தெரியும். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு டெஸ்ட் வச்சாங்க. பையன் தேன் எப்படி உருவாகுது, தேன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா பாடம் நடிக்கிறதா அந்த ஆசிரியர். ஒரு பையன் வந்து தேனி வளர்க்குறான். வீட்டில் வச்சு அவங்க குடும்பத்திலே தேனி வளர்க்குற பரம்பரை. எல்லாருக்கும் அழகாக கட்டுரை எழுதினாங்க. என்ன எழுதினாங்க? எப்படி தேன் குடி பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி தேன் எடுக்கணும், எப்படி குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், என்ன டேஸ்ட் கூட எல்லாம் எல்லாம் நிறைய எழுதணும். ஆனால் இந்த பையனுக்கு எழுத தெரியாது. என்னது படிப்பறிவு கம்மி இந்த பையன். ஆனால் இந்த பையன் ஒருத்தனா தேனான வீட்டில் ஒவ்வொரு தேன் எப்படி டேஸ்ட் பண்ணால் டேஸ்ட் பண்ணிப்பாங்க. நிறைய தேனில் டேஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் மற்றவங்களாம் யாரும் தேனை டேஸ்ட் பண்ணணும். ஆனால் எல்லாரும் இருந்தாங்க 100க்கு 100 மதிப்பெட்டாங்க. இந்த பையன் என்ன பண்ணா அதில் தோல்வி அடையும். ஆனால் யார் இப்போ டேஸ்ட் பண்ணது? தோல்வி அடைந்ததுதான். அதுபோல தேவனை டேஸ்ட் பண்ணவர்கள் சமுதாயத்திலே வெற்றி பெறவில்லை என்பதற்காக அவர்கள் குறைந்து போனவர்கள் அல்ல. படிப்பறிவை வைத்து மூளைக்குரிய அறிவை வைத்து இவங்க தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப நல்லா சொல்றாங்க.
தேவனை நல்லா பிரைஸ் ஒர்ஷிப் பண்றாங்க, நல்லா அவங்க வாயில திறந்த எதுக்கு மொழியோட தமிழ் மொழி நல்லா வருது, நல்லா பாடுறாங்க, நல்லா சத்தமா பாடுறாங்க, நல்ல தாள தப்பாக பாடுறாங்க. இதனால் தேவனை அதிக நிறைவை நாம் அறிந்து கொள்ள. ஆனால் இவைகளெல்லாம் நமக்கு தேவனை நாம் வெளிப்படுத்துவதற்கு இவைகளெல்லாம் நமக்கு கண்டிப்பா அடுத்து வாசிக்கும் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சி அடையுங்கள். எழுதியதையே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையாயில்லை. இப்ப ஆண்டவரோடு இணைந்திருப்பது பிலிப்பியர் 3:1. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 இதை எடுத்துட்டீங்களா? எடுக்கிறீங்களா? இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சி அடையுங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாரோடு இணைந்திருப்பது? ஆண்டவரோடு. எப்ப இணைந்திருக்க முடியும் ஆண்டவரோடு? நம்ம இருதயம் அவரோடு என்ன பண்ணணும்? நாம் வஸ்துனம் என் சிந்தையில் இருக்கலாம், மனப்பாடமாக ஆனால் இதயம் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வாரம் தொடர்ந்து அப்படியே வாசிப்பாங்க. எழுதியதையே மீண்டும் எழுதுவது. சத்தமா யாராவது வாசிங்க. எழுதியதையே மீண்டும் எழுதுவது எனக்கு தொல்லையா இல்லை. உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாய் இருங்கள். உறுப்பு சிதைப்போரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும். நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவர். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லுகிறேன். பிறந்த 8ஆம் நாளில் நான் இஸ்ரேல் இனத்தவன், பென்யமீன் குலத்தினன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் என்ன பண்ணிருக்காரு? அக்வயர் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? அவர் நான் 8ஆம் நாளில் விருத்தி செய்யப்படப்பட்டவன். நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயன், திருச்சட்டத்தை நல்லா படித்தவன். கமாலியலுக்கு போய் யார் பண்ணதா பாடம்? பெரிய யூனிவர்சிட்டியில பாடம் படித்தவர். சொல்லிட்டு என்ன சொன்னாரு? பரிசேயனுக்கு நான் பரிசேயன். திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தில் இருந்த ஆர்வத்தால் என்ன பண்ண? திருச்சபையை துன்புறுத்தினேன். திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியை பொறுத்த மட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்து கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். எனக்கு இதெல்லாம் என்னது? உலகத்தை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கியிருக்கேன். நான் திருச்சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன். நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு இஸ்ரவேல், நான் ஒரு பென்யமீன் கோத்திரன். இதெல்லாம் அவருக்கு ஒரு பெருமையாக இருந்தது வெளியே சொல்றது. நான் பெரிய டீச்சர், நான் பெரிய ஹெட்மிஸ்ட்ரஸ், நான் பெரிய டாக்டர், நான் பெரிய இன்ஜினியர், இதனால் பெரிய கோடீஸ்வரர், இதெல்லாம் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனால் அதில் என்ன நினைக்கிறாரு? உண்மையில் என்னை கொடுத்த மண்ணில் எனக்கு லாபமாய் இருந்தவன் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன் நஷ்டமாச்சு? இதுவரைக்கும் திருச்சபை துன்புறுத்தல எல்லாம் போயிட்டு இருந்த யாரை தெரியல, இதயத்தில் யாரை ஏற்றுக்கொள்ளல. நமஸ்கர் போறப்போ உடனே ஆண்டவர் அவரை சந்தித்தார். உடனே யாரை ஏற்றுக்கொண்டாரு? ஏற்றுக்கொள்ள என்ன ஆயிடுச்சு? எல்லாமே லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காய், இயேசு ராஜா
குருவாக என்ன முடிப்பாரு ஆயிருப்பார். அவர் யங் ஏஜில தலைமை குருவாகி 80 வயசு வரைக்கும் தலைமை குருவாகி என்ன குருவாகி இருந்திருப்பார். என்ன சொல்றாரு? லாபமான அனைத்தையும் கருதுறாரு. அந்த உணர்வு மூளையில் இருந்தவருமா இருதயத்தில் இருந்தவர் பார்க்கிற வெளியே வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் காதல் கண்டுட்டு எல்லாம் வீட்டை விட்டு ஓடுது, சொத்தை விட்டு ஓடுது, பெற்றோர் விட்டு ஓடுது. எதுவுமே எனக்கு என்ன பண்ணல, எது தேவை? அவன் தான் அவள் தான் தேவைன்னு ஓடுது. ஏன் எல்லாமே அவனுக்கு கிடையாது? ஏன் அவங்க மேல வச்ச பாசத்துக்காக நேசத்தினாலே எதுவுமே அவனுக்கு கிடையாது. அது மாதிரி இயேசுவின் மேல் நான் பாசம் வைத்தது உண்மை என்றால் என்ன நினைப்போம்? நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. அப்படி கண்டு நான் மகிழ்ச்சியில் மூழ்கினேன். உன் திருமுகம் கண்டு நான் மகிழ்ச்சியில் மூழ்கினேன். நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு கிறிஸ்துவ வாழ்விலே, ஒரு கிறிஸ்தவரின் வாழ்விலே என்ன இருக்கணும்? ஆண்டவரோடு இருப்பது எனக்கு என்ன இருக்கணும்? போதும் இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. அந்த உறவுகள் எவ்வளவு பைண்டா இருக்கோ அப்பதான் நம் இருதயத்தின் அறிவு என்ன இருக்கிறது? வளர்ச்சி அடைகிறது. இது ஒரு சடங்காக சம்பிரதாயமாக நான் நினைக்கிறப்ப எனக்கு எது வேலை செய்யுது? என்னுடைய மூளை என்னுடைய இதய அறிவு வேலை செஞ்சதுன்னா என் இதயம் யாருடைய இதயத்துக்கு மாறிடும்? ஆண்டவருடைய இதயம். இதய பிரார்த்தனை என்ன சொல்லுவோம்? தேவனின் இதயம் போல என் இதயத்தை இதயமாக மாற்றி. அந்த இருதயம் ரெண்டு ஒண்ணா ஒத்து போயிட்டு என்ன ஆயிடுச்சோ அங்க ஒரு லவ் வந்துடும். அந்த லவ் தான் யாருக்குங்க? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. வெற்றிகளே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானையா. வெற்றிகளே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர இருப்பம். இதுதான் ஒரு சீடனும் குருவும் உள்ள ஒரு வாழ்க்கை. ஆசிரியர்கள் போனால் எப்படி ஒரு குரு இருப்பார், எப்படி சீஷர் இருப்பாரு. பல புத்தகங்களை நாம் என்ன பண்ணிருக்கோம்? படித்தது. பல வரலாறுகளை நாம் என்ன பண்ணிருக்கோம்? படித்தது. குரு முடிஞ்சு போனது அடுத்த சீஷர் அந்த குரு இடத்துக்கு அதெல்லாம் நாம் பார்த்தது. அருள்நாதர் ஏற்ற கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு சீடனாக நாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எங்கேயும் போய் எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை, எங்கேயும் போய் படிக்கணும் தேவை. உங்களுக்கு படிப்பறிவு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இதயத்தை கொடுப்பதற்கு எந்த அறிவும் நமக்கு தேவையே? அனுபவம் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்? அந்த இயேசுவோடு ஒன்றித்திருந்த அனுபவப்ப அவருடைய இருதயம் நம்முடைய ஒன்றாக நம்ம இருதயம் யார் இருதயம் மாற்றப்படும்? வாழ்க்கையில் என்ன நடக்கும்? மாற்றம் ஏற்படும். இந்த மாற்றத்தினால என்ன கிடைக்கும்? நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மாற்றம் என்ன கிடைக்கும்? அப்ப வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? யார் இருக்கா? இயேசுவோட இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாரு? நடத்த ஆரம்பிக்கிற. இதுதான் ஒரு குருவுக்கு ஒரு சீடனுக்குள்ள ஒரு வாழ்க்கை. அல்ல கிறிஸ்துவராக இருக்கிற நாம் கடமை கிறிஸ்துவராக இல்லாமல் அல்லது விசுவாசிகளாக இல்லாமல் அதுக்கு அடுத்த ஒரு சீடர்களாக நாம. அதுக்கப்புறம் இடத்துல வார்த்தை கொண்டதே மத்திய செய்தி 28:19-20 சொல்ற, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்குள்ள அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம். அதனால உபதேசம் பண்ணது தேவை, கற்றுக் கொடுக்கிறது கண்டிப்பா தேவை. மத்தேயு 28:20 வாசிப்போம்.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதனால அவர் அதனால இந்த பைபிள் அடிக்கடி வார்த்தைகள் நானும் படித்துக் கொண்டே இருக்கும்போது அவர் அதுல என்ன பண்ணுவாரு? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதனால இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அனுபவமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும். அனுபவம் இல்லாத ஒரு ஏதோ ஒரு மதத்தில் நாம் இருக்கிற மாதிரி கூட நாம் ஒரு மார்க்கத்தில் அவரை அப்போ சீடராக தாம் அவருக்கு சீடராக இருப்பதை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? நடக்கணும். Praise the Lord. பிலிப்பியர் திருப்பி தொடர்ந்து வாசிமா எது வரைக்கும் வாசிச்சா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வாசி. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். பெரும் ஒப்பற்ற செல்வம். ஆண்டவராகிய இயேசு அந்த அறிவு என்ன அறிவு? என்ன அறிவு? அது மூளை அறிவா இருதய அறிவா? அவர் ஏற்கனவே மூளையில நிறைய படிச்சுட்டார். படிச்சு இப்ப என்ன அவரை அறிகிற அறிவு என்ன ஒப்பற்ற செல்வம். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எல்லாவற்றையும் நஷ்டமாக நான் நினைக்கிறேன். அடுத்து வாசிப்போம். இதன் பொருட்டு அந்த எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். எல்லாம் என்ன நினைக்கிறா? குப்பையாக. நம்மளால நினைக்க முடியுமா? கிறிஸ்துவுக்கும் எனக்குள்ளவர்களாக வேண்டான்னு சொல்லல. இதை விட இதுதான் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருப்பதுதான் ஒரு சீடத்துவமான ஒரு வாழ்க்கை என்பதுதான் ஆண்டவரோட இதயத்தில் நாம் ஒன்றித்திருக்கிற ஒரு வாழ்க்கை. Praise the Lord. அப்ப இருதய அறிவில் நாம் அறிவாமல் மூளையின் அறிவோடு இருந்து கொண்டிருந்தால் அந்த கிறிஸ்து நமக்குள் வந்த மகிழ்ச்சி நமக்கு என்ன பண்ணாது? அதனால நான் ஜெபம் பண்றது வயிற்று பிடிக்கிறது ஓய்வு போறது ஜெபம் பண்றது ஆனா இங்க எப்பவுமே என்ன இருக்குது? ஏன் துக்கமா இருக்கு? மூளையின் அறிவினாலே செயல்பட்டுக் கொண்டு நாம் மாற்றி இருதயத்தின் அறிவுக்குள் ஆண்டவரை கொண்டு வர்றப்ப ஆண்டவருக்கு அந்த மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாரு? திட்ட கெட்ட வார்த்தை பேசாது, அடிக்க உதைக்க, ஏன் இப்படிலாம் பேசுறேன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமான பண்ணுவாரு மாற்றுவார். இல்லைன்னா அதே கோபங்கள், அதே அகம்பாவம், அதே ஆணவம், அதே கெட்ட வார்த்தை, அதே திட்டு, அதே ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதனால நாம் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிற வார்த்தை இருதயத்தின் அறிவு வழியாக நாம் யாரை தேடணும்? இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். திருப்பாடல் 73:24 இது ஆசாபின் சங்கீதம். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறவ பார்த்தோம்னா ஆசாப் ஆண்டவருக்கு புலம்புறார். கெட்டவன் துன்மார்க்கிறவன் ரொம்ப நல்லா அழகா வாழ்றான், நாங்க இப்படி அவஸ்தைப்படணும்னு சொல்லி வாசா. நான் முடிவில் என்ன பண்ண சொல்றாரு பாருங்க. கையில் 73:24-25 உமது திருமுழப்படியே என்னை நடத்துகின்றீர். உம்முடைய திருமுழப்படியே சங்கீதம் திருப்பாடல் 73:24-25-26 ஒண்ணுன்னா வாசிக்கலாம். உமது திருமுழப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். என்னை எடுத்துக்கிறாரு. சங்கீதம் ஆரம்பத்தில் ஒண்ணு நட வருஷம் வாசிங்க 23:1-2 எப்படி வாசிக்கணும்? இஸ்ரேலுக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர். என் கால்கள் சற்றே நிலை தடுமாறவாயின, நான் அடிசறுக்கி விழப்போனேன். ஆணவம் கொண்டோர்மே நான் பொறாமை கொண்டேன். ஆணவம் கொண்டோர்மே நான் என்ன பொறாமை கொண்டேன். இவர் குணம் எப்படி இருந்திருப்பாரு? அப்படியே வாசி மாட்டுது. பொல்லாரின் நலமிகு வாழ்வை நான் கண்டு. பொல்லாரின் நலமிகு வாழ்வை நான் இப்படியாக கெட்டவனா நல்லா இருக்கான். நாங்க இப்படி இருக்கமே புலம்ப ஆரம்பிச்சவரு கடைசி இடம் முடிக்கிறார். 24-25 வாசிப்போம். முடிவிலே மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வார். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசாவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏனால மாற்றம் ஏற்படுது? எங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாரு. முதல்ல மூளை அறிவின்படி அவர் பார்க்க அதெல்லாம் உலகத்தில் அப்படியெல்லாம் நல்லா இருக்கானே, இதெல்லாம் நல்லா இருக்கானு சொல்லி பார்க்கிறார். இப்ப இருதயத்தில் ஆண்டவர் ஏற்படுறாரு. முடிவிலே மகிமையுமை வாசிமாங்க.
இருப்பவர் யார்? ஆ. மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையன்றி இப்ப என்னது? விண்ணுலகில் உண்மையின்றி எனக்கு வேற யாரும் இல்ல. மண்ணுலகில் உண்மையன்றி நான் வேறு உண்மையின்றி வேற விருப்பம் என்னது? உனக்கு மாறிடுச்சு. திருப்பி இதயத்தினால விண்ணுலகில் பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் நீரே அல்லாமல் எனக்கு விருப்பமில்லை. பூலோகத்தில் உம்மை அல்லாமல் வேறொரு விருப்பமில்லை. அப்ப இந்த ஒரு நிலை ஆசாபுக்கு என்பது ஏற்படும். எப்படி ஏற்படுது? இப்ப யாரை இருதயத்தில் ஆண்டவரை இருதயத்தின் அறிவின் வழியாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் வழியாக ஆண்டவன் கூட பேசும்போது அது என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு சின்ன சாட்சியில நேற்றுக்கு சென்னையில வந்து ஈபி ஆஃபீஸ் போனோம்னா லேண்டுக்கு ஈபி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு 2 வருஷமா ஆகிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி அடிச்சதே தெரியாங்க. கடைசி ஒரு ஆட்டோ ஒரு காசு கொண்டு வந்து இந்த ஜெய் அனுப்பிச்சார் பொம்மோட எடுத்தார். அங்கே அனுப்பி ஒரு 4 மாதம் ஆச்சு. இப்போ இங்கேருந்து வந்து அடங்கல் அது இது இல்லை அது இல்லைங்கிறது வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்படுறது மனசு வந்து சோர்வாயிடுச்சு. காலையில் போய்ட்டு சரி வியூவை பார்க்க போகிறோம் கூட புதுசாக ஒரு வியூவை வாங்கணும். காரில் வச்சு ஒரு பாட்டு போகிறேன். காரில் வச்சு தான் ரொம்ப போட்டுவிடுறேன். போட்டோடனே ஊர் என்ன பாடுறது? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனசுல ஒரு உற்சாகம். யாருங்க? தோல்வி வெற்றி பவனி செல்வோம் அப்படின்னு முடிச்சுட்டு போனா அந்த படம் அரைபுரம் விவாதத்திலேயே இந்த படம் இவ்வளோ வரல. அவரை போய் பார்க்கணும். நான் இந்த இடத்துல இல்லை வேறாட்ட ஒரு மேடம் வந்திருக்காங்க, நீ தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லணும்னா அவங்க போய் பார்த்த உடனே சரி சார் நாளைக்கு வராங்க வயலுக்கு வந்து நேராக பார்த்துறேன். பார்த்துட்டு என்னென்னு பார்த்து நாளைக்கே கொடுத்தேன். அவங்க புதுசாக வந்தனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பழையனா பழசை பார்த்து கொடுத்துருப்பாரு. அதை பார்த்து அப்போ மைண்டுக்கு ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. அதாவது நாளைக்கு ஏதாவது பதில் கட்சி சொல்லி உடனே அதை சப்மிட் பண்ணுறேன். எப்படியாக இருதயபூர்வமாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடும்போது தேவன் நம்ம இருதயத்தின் வழியாக நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தினாரு மாத்திப்போம். எனது உள்ளமும் உடலும் நைந்து போயின. கடவுளே என் உள்ளத்துக்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும். அப்ப எந்தவித சோர்வுகள் வந்தாலும் உள்ளத்தின் அறிவிலை நாம் அறிந்திருக்கிறப்ப எந்த துக்கமும் நிகழாது. அறிவு பூமியின் அறிவின்படி நாம் போகிறப்ப அதெல்லாம் நடக்கவே இல்லை. அதை கிறிஸ்துவா இருக்குன்னா எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நமக்குள்ளும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்கும்? சீடனுக்குள்ள உறவாக அவர் கற்றுக் கொடுத்து நாம் என்ன பண்ணணும்? அடுத்த வார்த்தைகள் 2 வார்த்தை வார்த்தைகளும் மத்திய செய்தி 11ஆம் அதிகாரம் 28 வார்த்தைக்கும் மத்திய செய்தி 11ஆம் அதிகாரம் 28 வார்த்தைக்கும் மேலும் அவர் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் அடிக்கடி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார் இளைப்பாற்றி. நிறைய இடத்துல சர்ச்சில் காம்பவுண்ட் வர இது எழுதி போட்டது நீங்க பாருங்க. வருத்தப்பட்டு வாரண்டே நாம அடிக்கடி என்னமோ சொல்லுது. ஆனால் இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லு வாசிங்க? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது வாசிங்க. புதுமொழி இருக்குல்ல, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க சொல்றாரு?
மனத்தாழ்மையோ ஆ? இதைத்தான் அவர் முகத்தை நம்மளே ஏற்றுக்கணும். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணும்? என்னிடம் நீங்கள் என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளு. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? இதே தாழ்ச்சி. இதே திருப்பி வாசிக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நான் கனிவும் மனத்தாழ்மையும் கனிவும் மனத்தாலும். உடையவர். அப்ப எதை கற்றுக்க சொன்னாரு அவரு? முகத் மனத்தாழ்மை. கனிவையும் மனத்தாழ்மை. எந்த நேரத்தை கற்றுக்க சொன்னாரு? அவரோட சோர்ந்து இருக்கும்போது சுமை சுமந்து சோர்ந்து இருக்கப்ப எதை கற்றுறாரு? தாழ்மை. கனிவையும் மனத்தாழ்மையும் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் ஒரு பிராக்டிக்கலான ஒரு போதனை, தியரிட்டிக்கல் கிடையாது. மூளையரை பற்றி ஆலோசனை கூடிய ஒரு காரியங்கள். இதை பற்றி இருதயத்தை பற்றி ஒரு காரியம். நாம சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிற ஆண்டவர் வந்துட்டோம். சோர்வு போகலைன்னு சொல்றது என்ன சொல்றாரு? கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர். கற்றுக்கொள்ளுகிறவன். அதை நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல கற்றுக்கொள். அதை கற்றுக்கொண்டால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால ஆண்டவர்கிட்ட பேச முடியும். அதுக்குரிய முடிவை ஆண்டவர் உள்ளாரு. கொடுப்பார். அதனால ஒரு வசனங்களை நாம் வாசிக்கிறப்ப இது நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுது இருதயத்தின் நினைவுடையாக தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4-7 வாசிக்கும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4-7 வாசிக்கும். நாம் படிப்போம். நலிந்தவனை ஆ. நல்வாக்கால் ஆ. ஊக்குவிக்கும் அறிவை ஆ. நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். காலைதோறும் என்னை தட்டி எழுப்புகிறார். கற்போர் கேட்பது போல் என்னம்மா? நான் கற்போர் கேட்பது போல் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். காலைதோறும் என்னை என்ன பண்ணாரு? தட்டி எழுதுகின்றார். காலைதோறும் என்ன பண்ணாரு? தட்டி யாரை தட்டி எழுப்புகிறார்? அவரு என்னை இருதயத்தில் அவரை தேடுகிறவரை தட்டி என்ன பண்ணாரு? எழுப்புகிறார். Praise the Lord. வாசிங்க. ஆண்டவராகிய என் தலைவர் ஆ. என் செவியை என் திறந்துள்ளார். செவியை திறந்து விடுகிறார். நான் கிளர்ந்தெழவில்லை. என்னம்மா? கிளர்ந்தெழவில்லை. கிளந்தரவில்லை. விலகி செல்லவும் இல்லை. விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியும் ஒப்புவித்தேன். என் தாடியையும் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் தாழ்ச்சி. விட்டு கொடுக்கிறேன். தாடியை பிடுங்குவோருக்கு விட்டு கொடுக்கிறேன். அடுத்தது என்னுடைய நிந்தை செய்வோருக்கும் என் முதுகை வந்து அடிக்கிறவங்க என் முதுகையும் காட்டவும். நிந்தனை செய்வோருக்கு ஆ. காரி உமிழ்வோருக்கும் ஆ. என் முகத்தை மறைக்கவில்லை. என் முகத்தை மறைக்கவில்லை. இதுதான் தேவன் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். தேவன் கற்றுக் கொடுக்கிற இந்த பாடத்துக்கு புஸ்தகம் கிடையாது. இந்த பாடத்துக்கு புஸ்தகம் கிடையாது. புத்தகம் எங்க இருந்து வந்தது? இதயத்திலே இதைத்தான் எப்ப கொடுக்குறாரு? அதிகாலை வேளையிலே தட்டி எழுப்பி காதுகளை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி இருந்தாரு. 3 வருஷம் வச்சாச்சுமா. அதனால தேவன் நாளுமாக அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் கொடுக்கிற வெளிப்பாடு, அவர் கொடுக்க எல்லாரும் ஆண்டவரோட வெளிப்பாடை கொடுப்பார். சொல்ல பாரு, காலையில் தட்டுவார். அவ்வளோதான். எழுச்சின்னா பேசுவார். எழுச்சி என்ன பண்ணுவாரு? அடிச்சு உங்களை தட்டி இருக்க மாட்டேன். தட்டுவார். தட்டுதான் தட்டு எழுது. இது மாதிரி உன்னை அடிப்பாங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? முதுகு காட்டு மணி புடுவாங்க. தாடி முடிந்தா தாடை என்ன பண்ணணும்? ஆட்டணும். அடுத்தது ஒரு காரி ஊமா மூஞ்ச மூடக்கூடாது. இதெல்லாம் செய்யறப்ப எந்த அறிவு வளர்ந்த அறிவு. அப்ப பழைய ஏற்பாட்டிற்காக கண்ணுக்கு கண் பல்லுக்கு படுவதற்கு நான் அதனால் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று மூளையின்படி நாம் செய்து கொண்டிருந்தோம்னால் நாம் ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கலாம். அவருக்கு ஏற்ற ஒரு சீடனாக வாழ வேண்டுமே முடியாது. Praise the Lord. ஆதாமை ஆண்டவர் உண்டு பண்ணினான். உண்டு பண்ணிட்டு நல்லா அயர்ந்த நித்திரை வர வைத்தான். நல்லா துணினான். ஒரு எலும்பு எடுத்தார். சதையை வச்சு அரைச்ச எலும்பு எடுத்து ஒரு பெண்ணை ஏற்படுத்தார். இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்து நேராக ஆதாம் விற்பாடு. ஆதாம் என்ன சொன்னான்? இவளே என் எலும்பின் எலும்பும் சரியுமான. எப்படி தெரியும் வந்து? படிக்கிறேன் தொடக்கத்துல. எப்படி உணர்ந்தீங்க? ஆதாமுக்கு எப்படி தெரியுங்க? ஆதாம் நல்லா ஏற்று நித்திரை இருந்தான். அவனுக்கு என்ன நடக்குமே தெரியாது. ஆண்டவர் சொன்னாரா ஒரு எலும்பேந்து எடுத்துட்டு போன சொன்னாரா? எப்படி சார் பார்த்தோன்னே என்னதான் என் எலும்பில் எலும்பும் என் சதையில் சதையுமாக அவர் இதயமும் ஆதாம் இதயமும் அவர் இருதயம் தேவனின் இதயம் ஆணும் இதயம் ஒன்னாயிருந்தா தேவன இதயத்துல யாருக்கு இருந்துச்சு? அவன் உடனே எடுத்தது இது யார் ஆண்டவர்னு கேட்கல. எலும்புல இருந்து எடுத்தீங்களா? எப்ப எடுத்தீங்க?
நினைச்சீங்க? அதெல்லாம் கேட்கல. என் எலும்பின் சதையுமாக ஸோ த ரெவலேஷன்ஸ் எப்போ கிடைக்கும்? என் இருதயமும் தேவதையமும் அதைத்தான் திரு இருதய பிரார்த்தனை நான் அடிக்கடி நான் மனப்பாடமாக சொல்லிடுறேன். அது இருதயம் என்ன பண்ணணும்? ஒத்து போய் இருந்துச்சுன்னா தேவன் நினைவா என் நினைவிலா இருக்கணும். என் நினைவுல அடிமட்டமா போயிட்டு காடியை பிடிக்கிறா பிடிக்க முதுகாடிக்கா முதுகாடி மூச்சல் காரிட்டு போய் துப்பு. இப்படி தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம். பிரியமான சகோதர சகோதரர்களே, வைத்து நாடுமாக நாம் இருந்து இருதயத்தின் நினைவுதான் இருதயத்தின் அறிவை பெருக்கிக் கொள்ள இப்ப ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகள் நிறைய நமக்கு என்ன பண்ணோம்? நிறைய வெளிப்பாடு கொடுப்பார். கொடுக்கறதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்றுதான் சொல்றேன். இன்னும் நிறைய வேதத்தில் மாதிரி நிறைய நமக்கு காரியங்கள் அது மாதிரி நான் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். அன்னாள் தன் சக்கரத்தை ரொம்ப துன்பப்படுத்தான்னு போய் எருசலேம் தேவாலயத்தை அழுது ஜெபம் பண்றார். குரு என்ன பண்ணாரு? குடிச்சிட்டு இருந்த போறான்னு இதை கேட்கிறார். அப்ப அவர் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். அது இருதயத்தின் நினைவுலாம் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அழுதாளா? ஏன் அழுத? அவர் இருதயம் யார் இருதயம் மாறிடுச்சு? மாறினோன்னு என்னாச்சு? அவர்கிட்ட இருந்த குறை என்னாச்சு? ஆனா நினைச்சா வந்தா யாரு? சாமியல் இருக்காரு. அதோட நினைச்ச சாமியோட அவ ஏதாவது ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனுக்கு அவன் கொடுப்பேன்னா சொல்லிட்டு வந்த. அப்ப கேட்டதையும் கொடுத்தா அப்ப முதல்ல அவருக்கு என்ன கொடுத்தார்? மகிழ்ச்சி. துக்கமா அழுகிறதுனால ரெவலேஷன். தேவனுடைய இருதயத்துக்கு மன கசப்பெல்லாம் ஆண்டோட ஒப்பு கொடுத்தது அவர் இருதயம் ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் ஜோம்னு கற்றுக்கொள்ளும். இருதயத்தில் என்ன ஒரே ஒரு வார்த்தை இருதயத்தில் வந்துச்சுன்னா அது போதும். ஆண்டு இதயத்துக்கு ஒத்துக்கொள்ளும். கண்களை மூடி நாம் மூளையில் அறிவை வைத்து ஆண்டவரை ஆராதனை செய்வோமா? இருதயத்தில் அறிவை வைத்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். இன்டெலெக்சுவல் நாலேஜ் எனப்படி இருக்கிறதா அல்லது ரெவலேஷன் நாலேஜ் படிப்பறிவை வைத்து நாம் ஆண்டவரை ஆராதனை செய்கிறேனா அல்லது இருதயத்தின் அறிவை வைத்து ஆண்டவரை ஆராதனை செய்கிறோனா? இந்த கேள்வி ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் இந்த நாளிலிருந்து ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரு வார்த்தை தேவனுக்கு போதும். உள்ள தெரிந்தவர் ஒரே ஒரு வார்த்தை அப்படியே ஒரு பெருமூச்சு இருந்தாலும் போதும். ஆண்டவர் இந்த பெருமூச்சில் அவர் எதுக்காக பெருமூச்சு அவர் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிருக்கிற தேவனோடு இருப்பதற்கு சகோதரர்கள் நாம் சேர்ந்து ஆண்டவருக்கு இருப்போம். உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் நேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்படுத்தின அந்த வேத ரகசியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் நினைத்து கூட பார்க்காத பெரிய காரியத்தை எங்களுக்கு அது சிம்பிளாக வெளிப்படுத்தினரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி உமக்கும் எங்களுக்கும் இடையே அந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நமக்கு நன்றி. பரலோகத்துக்கு செல்லும் முன்பாக நீ அங்கு கூடியிருந்த ஒவ்வொருவரை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து அனைவரையும் சீடராக்குங்கள் என்று சொன்னீரே. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை அவருக்கு கற்பியுங்கள் என்று சொன்னேன். இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கும் கொடுக்கிறப்பா. இப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிற நீர் நாங்கள் எப்படி ஒரு சீடராக வாழ வேண்டும் என்பதை இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்துகிறாப்பா. குருவை பின்பற்றுகிறவன் சீடர். இந்த நாளில் இயற்கை குரு இயேசு மட்டும்தான். உண்மை பின்பற்றும் பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறி உமக்கு பிரியமானதையே செய்ய உமது ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீரே. அதற்காக பவுல் சொன்னது போல தன்னுடைய குல பெருமை, கோத்திர பெருமை, படிப்பு பெருமை எல்லாவற்றையும் சொன்னான். நான் கடைசியில் என்ன சொன்னான்? கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் நான் இழக்க, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன் என்று சொல்ல அந்த மனப்பக்குவம் பவுலுக்கு வந்தது போல எங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறப்பா. உலகத்தின் முன்னால் எல்லாமே குப்பை. இயேசு மட்டும் இல்லை போதுமானது. நீர் இருந்தால் எனக்கு எல்லாமே கொடுப்பேன். அந்த சிந்தனைக்குள் நாங்கள் கடந்து வர எங்களை கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். லாபமான அனைத்தையும் நாங்கள் நஷ்டம் என்று சொல்ல வேண்டும். சுமை சுமந்து சொல்லிருப்போரை என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லிவிட்டு நீ சொன்ன வார்த்தை, நான் அமைதியும் மனசாந்தமும் உள்ளவர், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியே உம்மிடத்திற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்
அவமானம், நிந்தை, போராட்டங்கள் என்னென்ன வந்தாலும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக ஏற்றுக்கொண்டு உமக்காக உடைய இதயத்தோடு ஒன்றி வாழ அந்த வல்லமை எங்களுக்கு தேவையப்பா. நேரடி நாளில் கற்றுக்கிறேன். எங்களுடைய ஜப வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மத வாழ்க்கையாக இல்லாதபடி மார்க்கமான வாழ்க்கையாக இருக்க, கிறிஸ்துவோடு ஒன்றித்த உறவோடு இந்த இதயம் கிறிஸ்துவின் இதயமாக மாற நீங்கள் வழிகாட்டுகிறே. நாங்கள் எங்களுக்கு கருத்து வைக்கிறோம். நாங்கள் ஆலயத்தை பாடுவது போல தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீர் இல்லையே நான் இல்லையே, நீர் இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம்பா, நான் வாழ என்னுள்ளம்பா. வெறுமனே நாங்கள் பாடலாக பாடிவிட்டோம். இந்த நாளில் அந்த உணர்வுடைய அர்த்தத்தை எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறப்பா. உமது இதய வாசல் தேடி நாங்கள் வருகிறோம். எங்களுடைய இதயத்தில் இதய மாறும். நீர் இல்லையே நாங்கள் இல்லையப்பா. நாங்கள் வாழ எங்கள் உள்ளத்தில் வந்து தங்கி எங்களை வெள்ளடத்திற்கு சொல்லிக்கிறோம். ஏசாயா புத்தகத்தில் சொன்னது போல கல்விமானை நாவை திறக்கிறேன். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கொடுக்கவே நிரப்பவில்லை. அப்படிப்பட்ட தகப்பனில் எங்களுக்கு இருப்பதனால் இந்த நாள் முதல் நாங்கள் முழு இதயத்தோடு உன்னை தேட, முழு இருதய அறிவோடு உன்னை ஆராதிக்க எங்களுக்கு நீ வழிநடத்த வேண்டுமாய் எங்களை கருத்தில் இருக்கிறோம். அதற்கேற்ற ஜப ஆவியின் வல்லமையால் எங்களை நடத்துகிறோம். கற்றுத்தருகிற ஆவியானவர் எங்களை கற்றுத்தரணும். கடைசி நீரை மாற்றுமை ஏற்றுக்கொள்வேன் என்பதை அந்த விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ இதோ இந்த இடத்தில் கூடியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கலந்துக்கு காண்பிக்கிறோம். நீ எங்களை ஏற்றுக்கொண்டு உமது ஆலோசனைப்படி நாங்கள் நடக்கிற பட்சத்தில் உமது மாற்றுமை நீர் எங்களை கொண்டெடுக்க வைப்பீர். உமது சமூகத்தில் உமது என்றென்றைக்கு நாங்கள் ஒளிநேச நட்சத்திரங்களாக பிரகாசிக்க நீர் எங்களுக்கு துணையாக இருப்பீர் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளில் எங்களோடு இந்த பேசுவதற்காக மக்கள் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அற்புதமான கவனம் நான் படையினாலே நல்லாக நல்லாக கற்றுக்கொண்டாலும் இதோடு வாசம் செய்த தேவாதி தேவனாக இருக்கிறபடினால ஆளுநரை கண்டுபிடிக்கிறேன். இறுதி வரை அருளனமும் பேரன்பும் இனத்திலும் சூழ்ந்து வருகிறது. வெற்றி அன்னையும் வெற்றி அன்பையும் பக்கத்து புரிந்து கொள்வதாக சந்தை வகுதியாக வெற்றி சமாதானங்களாக்கி உச்சிதனமான கோதுமைகளால் என்னை திருப்தியாக்குவார். வெறும் நிலைகளை சமாதானங்களாக்கி உச்சிதனமான கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட வார்த்தைகள் சொல்லும். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்விலை தோல்விலை தோல்விலை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணுகாது. ஆமென்.
மூளை அறிவும் இருதய அறிவும். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.